بسم الله الرحمن الرحيم والذين يؤمنون بما أنزل إليك நாயகமே உங்களின் பக்கமாக இறக்கி அருளப்பட்டதையும் வமா உன்சில மின் கபலிக்க உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டதையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள். ஒவில் ஆகிரத்திலும் இருக்கிறோம் ஆகிரத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். இதை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் உலமாக்களினுடைய கருத்துக்கள் இது எல்லாம் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. அதில் வேறு ஒரு சில விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அல்லாமா இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறிய கருத்திலே இருந்து என்ன தெரிகின்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சூறாவினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களை பற்றியும் காஃபிர்களை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறியிருக்கிறான். எப்படியாக காஃபிர்களிலே இரண்டு வகை இருக்கிறார்களோ, ஒன்று காஃபிர், இன்னொன்று முனாஃபிக் நயவஞ்சகன். அதே மாதிரி தான் மூமின்களிலேயும் இரண்டு வகையானவர்கள், ஒன்று அரபி மூமின், இன்னொன்று கிதாபி மூமின். அதாவது வேதக்காரர்களாக இருந்து ஈமான் கொண்டவர்கள், மற்ற மதங்களிலே இருந்து ஈமானுக்கு வந்தவர்கள். இப்படி இரண்டு வகையாக அவர்கள் பிரிக்கிறார்கள். நான் கூறுகிறேன், வெளிரங்கமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து தான் சரியான கருத்தாக இருக்கும் என்பதாக நினைக்கிறேன். சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய 4 வசனங்கள் அது மூமின்களினுடைய தன்மைகளை பற்றி பேசுகின்றது. அதற்கு பிறகு இருக்கக்கூடிய 13 வசனங்கள், இந்த ஆரம்பத்தில் இருக்கிற 4 வசனம் முடிந்து அடுத்து வரக்கூடிய 13 வசனங்கள் அது முனாஃபிக்குகளை பற்றி அந்த வசனங்கள் பேசுகின்றது. அவர்கள் அரபியாகட்டும் அரபி அல்லாதவர்களாகட்டும் வேதக்காரர்களாகட்டும் வேதக்காரர்கள் அல்லாதவர்களாக ஆகட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் ஜின்களாக இருக்கட்டும் எல்லாரையும் தான் அது குறிப்பிடுகின்றது. ஸோ ஒரு தன்மை இருப்பது இன்னொரு தன்மை இருக்கணும், ஒரு தன்மை இருந்தால் இன்னொரு தன்மை இருக்கணும், ஒன்று இருந்து ஒன்று இல்லாமல் இருக்க முடியாது. அதாவது மறைவான விஷயங்களின் மீது ஈமான் கொள்வது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத்து கொடுப்பது, இது எல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் முந்தைய நபிமார்களின் மீதும் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தின் மீதும் ஈமான் கொண்டால்தான், ஆகிரத்தின் மீது ஈமான் கொண்டால்தான். இந்த 3 சரியாக இருந்தால் தான் அந்த 3 சரியாக இருக்கும். அந்த 3 சரியில்லாமல் இந்த 3 சரியாக, இந்த 3 சரியில்லாமல் அந்த 3 சரியாக. அதுதான் ஒன்றோடு ஒன்று அப்படியே பின்னி இருக்கிறது ஈமான் அப்படிங்கிறது. அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்று சொல்லிவிட்டு அல்லதீன யூமினூன பில் கைப், மறைவான விஷயங்களை நம்புவார்கள், யகீமுன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் வழங்கியதிலே இருந்து நல்ல வழிகளிலே அவர்கள் செலவழிப்பார்கள். இந்த 3 விதமான விஷயங்களும் எப்போ சரியாகும் அப்படின்னு சொன்னால், நபியின் மீது இறக்கப்பட்டதை நம்ப வேண்டும், நபிக்கு முன்னால் உள்ள நபிமார்களுக்கு இறக்கப்பட்டதை நம்ப வேண்டும், ஆகிரத்தின் மீது உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. இந்த 3ம் அந்த 3ம் ரொம்ப முக்கியம். இது 6மே இருக்கணும். இந்த 3 இருந்துச்சு அந்த 3 இல்லை, அந்த 3 இருந்துச்சு இந்த 3 இல்லைன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதைத்தான் சொல்கிறாங்க அவங்க அல்லாமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஸோ அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களுக்கு குர்ஆனிலே கட்டளை இடுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி வல் கிதாபில்லதி, அந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுவான், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் எந்த வேதம் அவருக்கு இறக்கப்பட்டதோ அந்த வேதத்தையும், அவர்களுக்கு முன்னால் எந்த வேதம் இறக்கப்பட்டதோ அந்த வேதத்தையும் எல்லாம் ஈமான் கொள்ளுங்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசும்போது, வலா துஜாதிலு அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களிடத்திலே சண்டையிட்டால் சிறந்த முறையை கையாளுங்கள், கூறுங்கள் நாங்கள் எது எங்களுக்கு இறக்கப்பட்டதோ அதையும் உங்களுக்கு எதை இறக்கப்பட்டதோ அதையும் நாங்கள் ஈமான் கொண்டோம், நம்முடைய இறைவன் ஒரே இறைவன் தான்,
குரானிலே இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பேசும்போது, வேதக்காரர்களே, நாம் எதை உங்களுக்கு இறக்கினோமோ அதையும் ஈமான் கொண்டு அதை உண்மைப்படுத்துங்கள். யார் உங்களிடத்திலே வந்திருக்கிறாரோ அவரையும் நீங்கள் உண்மையாக நினையுங்கள். இப்படி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். குரானிலே இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசும்போது, வேதக்காரர்களே, நீங்கள் எப்பொருளின் மீதும் இல்லை, எதுவரையிலும் தௌராத், இன்ஜீல் எதெல்லாம் உங்களின் மீது இறைவனின் புறத்திலே இருந்து இறக்கப்பட்டதோ அதுவரையில் அதை நீங்கள் நிலைநாட்டாத வரையிலும் நீங்கள் எப்பொருளிலும் இல்லை. குரானிலே இன்னொரு இடத்திலே எல்லா மோமின்களின் புறத்திலே இருந்து செய்தியாக அல்லாஹ் குரானிலே சொல்லுவான். ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலை, அதிலே ரசூல் ஈமான் கொண்டார், அவரின் மீது எது இறக்கப்பட்டதோ அதையும் எல்லா ஈமான்தாரிகளும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஈமான்தாரியும் அல்லாஹ்வின் மீதும் மலக்குகளின் மீதும் வேதங்களின் மீதும் ஈமானை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரசூல்மார்களிலே எந்த விதமான பாகுபாடுகளும் செய்வது கிடையாது. இந்த மாதிரி தலையங்கங்களிலே நிறைய ஆயத்துகள் குர்ஆன் ஷரீஃபிலே இருக்கிறது. ஸோ எல்லா ஈமான்தாரிகளும் அல்லாஹ்வின் மீதும் ரசூல்மார்களின் மீதும் ரசூல்மார்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களின் மீதும் எல்லாம் அது மேலே எல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும். இதில் ஒன்று ஈமான் கொண்டு இன்னொன்று ஈமான் கொள்ளாமல் இருக்கவே முடியாது. இது இன்னொரு விஷயம். வேதக்காரர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கென்று ஒரு ஹுசூசியத்து, ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் இதற்கு முன்னால் எந்த மதத்திலே இருந்தார்களோ அதனுடைய வேதங்களையும் அவர்கள் தெளிவாக தெரிந்தவர்களாக இருந்தார்கள். பிறகு நபி அவர்களின் மீது ஈமான் கொண்டு இஸ்லாத்தை கபூல் செய்தார்கள். அப்படின்னா குர்ஆனை பற்றியும் அவர்களுக்கு நாலேஜ் இருக்கிறது. ஸோ அதனால தான் அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மை. இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய முந்திய வேதங்களின் மீது, இந்த உம்மத்தினுடைய முந்திய வேதங்களின் மீது ஈமான் கொள்வது, இந்த உம்மத்தவர்கள் முந்திய வேதங்களை ஈமான் கொள்கிறார்களே, அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூடலான ஈமான். அது அதாவது தௌராத், இன்ஜீல், சபூர் இதெல்லாம் இறக்கப்பட்டது அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து இறக்கப்பட்டது என்று மூடலான முறையில் ஈமான் கொள்கிறோம். அவ்வளவுதானே தவிர அதனுடைய விளக்கங்கள், அதில் என்ன சொல்லப்பட்டது அதெல்லாம் தெரியுமா? அது தெரியாது, அது நமக்கு தெரியாது. அதனால தான் சஹீஹான ஹதீஸிலே இருக்கிறது. பெருமானார் அவர்கள் கூறினார்கள், வேதக்காரர்கள் உங்களிடத்திலே ஏதாவது விஷயங்களை கூறினால் நீங்கள் அதை உண்மை என்றும் சொல்ல வேண்டாம், பொய் என்றும் சொல்ல வேண்டாம். நீங்கள் எது அல்லாஹ் எங்களுக்கு இறக்கினானோ அதையும், எதை அல்லாஹ் உங்களுக்கு இறக்கினானோ அதையும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்பதாக சொல்லுங்கள். பஸ் போதுமானது. சில நேரங்களில் இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம். அதாவது வேதக்காரர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு டபுள் நன்மைங்கிற மாதிரி சில ஈமான்தாரிகள், பெருமானாரை ஈமான் கொண்டவர்கள், வேதக்காரர்களை காட்டிலும் உறுதியான ஈமான் கொண்டவர்களாக அவர்கள் இருக்கலாம். அவர்களுக்கும் டபுள் நன்மை கிடைக்கும். ஆனால் இவங்க வேதக்காரர்களுக்கு ஏன் டபுள் நன்மை கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபியின் மீதும் வேதத்தின் மீதும் ஈமான் கொண்டிருந்தார்கள். அண்டு அதோடு சேர்த்து இப்போ கடைசியாக வந்த நபி ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தின் மீதும் ஈமான் கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஸோ அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, இந்த ஆயத்தில் இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ஆரம்பித்தான், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ், இது வேதம், இந்த வேதத்திலே சந்தேகம் இல்லை. இந்த வேதமாகப்பட்டது ஹுதல் லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு, இறையச்சம் கொண்டவர்களுக்கு நேர்வழி காட்டும். அந்த இறையச்சம் கொண்டவர்கள் யார்? அல்லாஹ் லைனா பேசலாம். அல்லதீன யூமினூன பில் கைப், மறைவான விஷயங்களை நம்புவார்கள். வயகீமூன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் வழங்கியதிலே இருந்து நல்ல வழிகளிலே அவர்கள் செலவழிப்பார்கள். அண்டு வல்லதீன யூமினூன பிமா உன்ஸில இலைக், நாயகமே உங்களின் பக்கமாக இறக்கி அருளப்பட்டதையும் அவர்கள் நம்புவார்கள்.
அன்று ஒமா உன்சிலமின் கல்வி உங்களுக்கு முன்னால் உள்ள நபிமார்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்டதையும் அவர்கள் நம்புவார்கள். அண்டு வபில் ஆகிரத்திலும் யூட்டி ஆகிரத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் பேசினான். இதை அல்லாஹ் பேசி முடித்து விட்டு அல்லாஹ் தஆலா அடுத்து உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இந்த ஆயத்தில் சொர்க்கவாதி நரகவாதி அவர்களினுடைய அடையாளங்களை அல்லாஹ் பேசி காட்டுகிறான். அது இன்ஷா அல்லாஹ் பிறகு உங்களுக்கு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.